பாருங்க. நாம் யாரும் பூரணர் அல்ல. ஆனால் அந்த பூரணரை நோக்கி நடப்பதற்கு கூட மனம் இல்லாமல் நாமே அறிந்து கொண்டிருக்கிற சத்தியத்துக்கு வார வாரம் வரோம், மாதம் மாதம் வரோம், எல்லா கூட்டத்துக்கும் வரோம் இல்லையா? ஆனால் கூட நமக்கே அந்த வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்து வைராக்கியம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை என்ன நம்ம நடத்த முடியும்? என்ன விஷயம் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம். பவுல் பயப்படுறாரு. சபை தேவனுடைய மனவாட்டி. அந்த மனவாட்டி 3ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னை தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று. ஆனால் ஒன்று, இதையே பேணி காத்து கொண்டு இருப்பது என்பது அது சர்ப்பத்தின் உபதேசம். ஞாபகம். ஆனால் உள்ளான மனிதனை கவனிக்க வைப்பது தான் வேத உபதேசம். உள்ளான மனிதனை பாஸ்டர் ஜீவானந்தர் சொல்வாராம், பார்க்கறதுக்கு ஓட்ட கார் தான், உள்ள இருக்கிறது ஏரோப்ளேன் மிஷின். அப்போ பார்க்கறதுக்கு வெளியில நம்ம சாதாரணமானதான், ஆனா உள்ளே உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதுதான் பெரிய விஷயம். சபை இதுதான் பவுல் சொல்றாரு. உலக உபதேசங்களுக்கு போய், உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு போய், கலாத்திய சபை வஞ்சிக்கப்பட்டது, கொலோசை சபை வஞ்சிக்கப்பட்டது, இப்போ இங்க கொரிந்திய சபை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் நீங்க வஞ்சிக்கப்பட்டுவீங்களான்னு பயமா இருக்குன்னு சொல்றாரு.